இது எங்கள் வீட்டு கிச்சனுங்க. கிச்சன் டூர் பார்க்கலாம் வாங்க. இது வந்து மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருக்குறோம், டஸ்ட்டு படியாமல் இருக்கிறதுக்காக. இங்கே இந்த கடப்பாக்கல் தான், 26 வருஷம் ஆகுது இதை கட்டி. இது வந்து கடப்பாக்கல் வச்சுருந்தது, அதை ஒன்றுமே பண்ணல நாங்கள். அது மேலேயே இந்த கபோர்டு ஒர்க்கை பண்ணியிருக்கிறோம். இந்த டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து எல்லாருமே வேலைக்கு போகிறோம், காலையில் 8:30க்கெலாம் கிளம்பிடுவோம். அதனால் இந்த டிஃபன் பாக்ஸ்லாம் மிஸ் ஆகிடும் அப்படின்றதுனால ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். இது ஃப்ரிட்ஜுங்க. இது பழைய ஃப்ரிட்ஜு தான், 13 வருஷம் ஆகுது. இது வந்து மினரல் வாட்டருக்காக செட் பண்ணது. இது வந்து பித்தளை குடத்தில் தண்ணி இருக்கணுன்றதுக்காக ஒரு வீட்டுக்கு தண்ணி வச்சுருக்குறோம். இது வந்து பாத்திரம் கழுவி கவுக்கிற கூட. இங்கே 2 அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க தட்டு வைக்க சொல்லி. எங்களுக்கு இதில் வந்து வைக்கிறதுக்கு பெரிய தட்டுன்றதுனால இதில் செட் ஆகலை. அதனால் நாங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தில் கவுத்து வச்சிட்டோம். இந்த இடம் வந்து சுட தண்ணி போடுற பாத்திரம், மற்ற இந்த குழம்பு தொட்டுக்கெல்லாம் செஞ்சோம்னா நம்ம அதோடைய பாத்திரம் வைக்கிறதுக்கு இதை செட் பண்ணிட்டோம். இது கிச்சன் ஒர்க்கு. இந்த பைப் செட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து மூவிங் சிஸ்டம், நம்ம எப்படி வேணாலும் திருப்பி வாஷ் பண்ணிக்கலாம். இது உப்பு தண்ணின்றதுனால கொஞ்சம் எங்களுக்கு வாஷ் பண்ண கஷ்டமாக இருக்குது. ஒரு கிச்சனில் ஒரு இந்த மாதிரி பழைய ப்ரஷ் ஒன்று வச்சுருப்போம். இது வந்து டிஃபன் பாக்ஸ் இடுக்கலெல்லாம் வந்து அடுக்காக இருந்துச்சுன்னா, சாதம்லாம் வந்து அது இடுக்கில் இருந்துச்சுன்னா எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். மேலே ஒரு கப்போர்டு, டீ குடிக்கிற கப்பு, யாராச்சும் ஒருத்தவங்கன்னா டீ நமக்கு விருந்தாளி வரும்போது டீ போட்டு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கப்பு எடுக்க ஈஸியாக கிச்சன் கிட்டேயே ஒரு கபோர்டு கிட்ட வச்சாச்சு. இதெல்லாம் தட்டு எடுக்கிற ஸ்டாண்ட் ஆன்லைனில் வாங்கினது தான். இது எப்பயோ வாங்கினதுங்க, ஆனால் இப்போ தான் போடுறேன். இன்றைக்கி சண்டேன்றதுனால வீடெல்லாம் கொஞ்சம் கிச்சன்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணதுனால கொஞ்சம் லேட்டாக போடுறோம் வீடியோ. இது வந்து வீடியோ அடுப்பு. வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதிரி 4 அடுப்பு இருந்தால் தாங்க செட் ஆகும். இது வந்து சிம்னி. இதில் வந்து நம்ம ஹேண்ட் டச்சிங் கொடுத்தோம்னா போதும், ஆஃப் ஆகிறதுக்கும் இது ஹேண்ட் டச்சிங். இங்கே பார்த்திங்கன்னா கிச்சனு. நம்ம கபோர்டு இருக்குது, இருந்தாலும் வேலைக்கு போகிற அவசரத்தில் சமைக்கும்போது எடுக்கும்போது இந்த மஞ்சள் பொடியெல்லாம் கீழே விழுந்து போகுது. அதனால் நாங்கள் எமர்ஜென்சிக்கு கீழே வச்சுட்டோங்க. இந்த சிசர்லாம் போட பழைய கப்பு யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த இடம் ஸ்பூன் போடுவோம். இன்றைக்கி வாஷ் பண்ணதுனால எல்லாம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணதுனால கொஞ்சம் லேட்டாக வைப்போம். இந்த இடம் கபோர்டில் இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு ஏதாச்சும் ஒன்று வேணுன்னா வச்சுக்கலாம். டக்குன்னு குக்கர் வாஷ் பண்ணி இருந்துச்சுன்னு வைங்க, நம்ம ஏதாவது செய்யணும் சமையல்னா டக்குன்னு எடுத்துக்கலாம், ஈஸியாக கொஞ்சம் முடிச்சுக்கலாம் வேலைக்கு போகிற அவசரத்தில். இதை பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி கழுவி வைக்கிற கூடையெல்லாம் கவுத்து போட்டு வச்சுருக்கிறேன். இங்கே வந்து ஓவன் ஐட்டம்ஸுங்க. இது ஓவனில் வந்து நம்ம ஹீட் காட்டுறோம் அப்படின்னிங்கன்னா அந்த பாத்திரங்கள். இது கீழே வந்து எல்ஜி ஓவனு. இதை பற்றி நான் அப்புறமா உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இதை பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன கரண்டி எதில் போடணுமோ நம்ம போட்டு வச்சுக்கலாம். எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான கரண்டிங்கெல்லாம் எடுத்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா மிக்ஸி வைக்க நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்மார்ட் ஃபிங்கர். இது வந்து கம்ஃபோர்ட் ப்ளஸ் கிரேட்டருங்க. இது
ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம மாவு அரைச்சிக்கலாங்க. இதை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேங்க.